யார் நீங்க? பைசானோ யாரு? பைசா இல்ல போங்க. நான் சைடு போறீங்க அங்க யாருன்னு தெரியாதா? கூட்டா தீபாவளி போனே நாயை விட்டு கடிக்க விட்டுருவேன். நோ அண்டரா பட்ராட்ராமா புடியா புடி. எங்க நின்னா நிலாம் ஐயோ. தண்ணி வேள இவ்வளவு கஞ்சமா ஆமா உன் வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கே. கேப்பீங்க கேப் கொஞ்சம் கழிச்சு. ஐயோ எப்பா நீ வெளிய போ. சரி தண்ணி மட்டும் வாத்துறா போறேன் காசு பண்ண தர கடையில போய் குடிச்சுக்கோ வெளிய போ. டேய் போடா புல்படி நான் குட்டி சோமியா இங்க உங்க அக்கா கொஞ்ச நாள் ஆளே காணோம். அது வீட்ல தான் இருக்கும். அம்மா உங்க அக்கா என்னதான் இது நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்குது என்னதான் நினைச்சுன்னு இருக்குது அக்கா வேற ஏதோ ஒரு பையன் லவ் பண்ணுது. இல்ல இன்னும் ஒரு பையன் கூட பைக்ல போனியாமே அப்போ நான் உனக்கினா தெரிஞ்சுட்டு தான் இவ்வளவு நீ பண்றியா நீ யா ஆஃப் கோர்ஸ். குளுக்கோஸா அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சௌமியா நம்ம லவ் முடிச்சிடலாம் சௌமியா இனிமே எனக்கு ஓகேனா end of the ஸ்டோரி. end of the story. இதுக்கு மேல வந்து மெரினா காதல் ஃபினிஷ் பண்ணோம். இந்த கிட்டப்ல என்னைய கண்டுபிடிக்கவே முடியாது. இல்ல அண்ணா அங்க எங்க போறீங்க? அங்க வீட்ல இல்ல. இப்படி போங்க. உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? யார் நீங்க? பைசானோ யாரு? பைசா இல்ல போங்க. நான் சைடு போறீங்க அங்க யாருன்னு தெரியாதா? கூட்டா தீபாவளி போனே நாயை விட்டு கடிக்க விட்டுருவேன். பைசா போனஸ் கீனஸ்ல இல்ல கிளம்பு. அண்டரா பட்ரா நோ அண்டரா பட்ராட்ராமா புடிங்க. என்ன புடிங்க. 50 காசுல பாதி நாலாம் அதே கவர்மெண்ட் காணாமாக்கிச்சு. ஒரு இட்லி 1 ரூபாடா, விற்கனா தண்ணி கேன 10 ரூபாடா. போடா கையில விட மாட்டேனாமா போங்க. இங்க வராதீங்க. அங்க போங்க அந்த சைடு. போறமா ஆயிட்டுமா மூஞ்சோட இப்படி வரோம் மூஞ்ச காசு இல்லையாடா மூஞ்சி பாரு என்ன வேணும்? எத்தனை வந்து இந்த வீட உன் பேர்ல எழுதி வைக்கணுமா? போ கிளம்பு. சரி போ அம்மா ஏய் என்ன வேணும் உனக்கு? எத்தனை நீ போயிட்டு சொன்னா கேட்க மாட்டேன். காசு கொடுத்துறாருல கிளம்பு. கொஞ்சம் தண்ணி கொடுத்தாயே தண்ணில இல்ல போ. கடையில போய் வாங்க. காசு கொடுத்தல 2 ரூபாய் வாட்டர் பாக்கெட் போய் கடையில போய் வாங்க போ. தண்ணி இல்ல போ. மாமா ஏய் புடி. இந்த புடி. புடியா புடி. எங்க நின்னா நிலாம் ஐயோ. தண்ணி கூட காசு இவ்வளவு கஞ்சமா இல்ல ஏங்க தண்ணி தான் வாத்தீங்க கொஞ்சம் ஃபுல்லா வாத்துட்டு வந்தாங்க. ஆமா உன் வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கே. கேப்பீங்க கேப் கொஞ்சம் கழிச்சு. நீயா அது? என்ன இவ்வளவு கேவலமா நீயான்னு கேக்குறா? என்ன என்ன பார்த்தா உன்ன கேவலமா தெரியுது அவனுக்கு? வீட்டுக்கு இந்த மாதிரி பிச்சைக்கார வேஷம் போட்டு நீ போயிருக்க. எத்தனை வீட்டுக்கு போயிருக்கான்? சும்மா உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். இரு மூஞ்சி கழி இப்படி சுத்திட்டு இருக்க. உனக்கே இது கேவலமா இல்ல? உன்னை லவ் பண்ணி
ஹலோ 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 என்னங்க கேவலம்? என்ன 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 கூர்க்கா வேலை பார்த்தா உனக்கு கேவலமா உனக்கு? எப்பா நீ வெளில போ, நீ இனிமேல் எங்க வீட்டுக்கு நீ வராத, வெளில போ. அதான் நானும் தெரிஞ்சு உள்ள கூப்பிட்டு ஏதாவது காஃபி கீஃபி கொடுக்கலாம்ல. ஐயோ எப்பா நீ வெளில போ, வெளில போ. சரி இப்போ தண்ணி மட்டும் வாத்துற போகிறேன், தண்ணி மட்டும் வாத்துற போகிறேன். காசு ஒன்று தர, கடையில் போய் வாங்கி குடிச்சுக்கோ, வெளில போ. டேய் போடா புல்படி ஏம்மா கேட்டதா சொல்லு. வீட்டு பக்கம் வந்த நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. போ. சாதிக்கு தி நெக்ஸ்ட் டே. நான் குட்டி சௌமியா எங்கே உங்கள் அக்கா கொஞ்ச நாள் ஆளே காணோம். கேப் எப்படி அழகா இருக்கா? உனக்காக வாங்கிட்டு வந்தேன் திரும்ப. ஆமாம் உங்கள் அக்கா என்னதான் இது, நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்குது, என்னதான் நினச்சின்னு இருக்குது? அக்கா வேற ஏதோ ஒரு பையன் லவ் பண்ணுது. அக்கா வேற ஏதோ ஒரு பையன் லவ் பண்ணுது. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. என்ன சொல்கிறா? ஆமா அப்போ நானு நீங்க ஏமாறுனா, நீங்க ஏமாறுனா. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஓ மை காட், நான் ஃபோன் பண்ணி கேட்கவா? என்ன திமிருண்டா? கேட்டுருவான். கேளுங்க. ஹலோ ஹலோ. ஏய் சௌமியா சொல்லுங்க. சொல்லுங்கடா, நான் யாருன்னு உனக்கு தெரியவே தெரியாதா உனக்கு? எனக்கு நீங்க யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீங்க சொல்லுங்க. இல்லை இன்னும் ஒரு பையன் கூட பைக்கில் போனியாமே? நானா? ஆமா போன உனக்குனா? எனக்கு என்னவா? ஆமா. ஏய் நான் லவ் பண்ணுற பையன் பேசுகிறேன். ஐ நோ வெரி வெல். சொல்லுங்க சர்மேஷ். சர்மேஷ் தானே? அப்போ தெரிஞ்சுட்டு தான் இவ்வளோ நீ பண்ணுறிய நீ? யா ஆஃப் கோர்ஸ். குளுக்கோஸா? அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இப்போ நான் உன் வீட்டு மொட்டை மாடில் தான் இருக்கிறேன் திரும்ப. நீ எதுக்கு மொட்டை மாடிக்கலாம் வர? நான் உன்னை என்ன ரைட்ஸ் இருக்கு எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு நீ வரதுக்கு? ஹலோ ஹலோ, நான் உன்னை பார்க்கணும்னு வரல, நான் உன் தங்கச்சி பார்க்க தான் வந்தேன். வை என்ன திமிரு இருக்கணும் அவங்க அக்காவுக்கு? அப்போ என்னை பார்த்தா எப்படி தெரியுது? வந்தோன்னா நீ கேளு நல்லா. கண்ணாடியை போடு சொல்றேன். ஏய் என்ன சிரிக்கிற நக்கலாம் அவனுக்கு? நீ அங்க வந்தா என்ன கேட்காம? நான் வந்து சௌமியாட்ட பேச வந்தேன், உன்கிட்ட பேச வரல. நான் அப்படி ஓரமா போ. நீ நான் வாப்பியா மேல உங்க வீட்டு மேல தான் இருக்கேன், மேல வாப்பியா சொல்லு. உன்னை நான் மேலே வர சொன்னனா? ஆமா நீ சொல்லு. உன்னை நான் வர சொன்னனா? போன்ல நீ தான் சொல்லுங்க. சொல்லு யாரு கூட பைக்கில் போச்சு இது? ஹலோ ஹலோ, அப்படியே செவலை காட்டி ஆரம்பிச்சிடும். ஓட்டப்பள்ளியா? எதுங்க இப்போ எதுங்க சின்ன பிள்ளை அடிக்கிறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? நீ இங்க வர, உனக்கு தேவையில்லாத வேலை. நீ எப்படி வந்து நீ வந்து என்ன ஏமாத்திட்டு நீ நீ இன்னொருத்தவங்க பாத்தியா? நீ பாத்தியா? பார்த்தாதான் பேசணும், தேவையில்லாம நீ என்கிட்ட பேசக்கூடாது, புரியுதா? பாப்பா நீ உள்ள போயா, நான் வரேன், கொஞ்சம் பேசிட்டு வரேன். என்ன பார்த்தா சின்ன பிள்ளை சின்னஞ்சிருச்சு இப்போ இது காலம். ரொம்ப பெரிய இதுல நான் வர வர ட்ரெடிஷ்னலாக மாறுற. குடும்ப குத்து வேலை பார்த்தாங்க. பார்த்தா அப்படி உனக்கு தெரியல. என்ன சொன்னேன்? உன்னை பார்த்தா கூட தான் வடக்கன் மடி தெரியுது. அப்ப நீ என்ன வடக்கனா? சாலா நீ யாருடா? ஹேர் ஸ்டைல் எங்கே விட்டு நல்லா சுருட்டி சுருட்டி நிற்குது. ஐயா முதல்ல ஹே ஹாய் இப்படி பேசுறதெல்லாம் நிப்பாட்டு. கலர் அடிச்சிருக்க பாரு. அக்கா வந்திருக்கண்டா. நீ பண்றது பார்த்தா உனக்கு அப்படியே நீ பண்றது அப்படிதான் தெரியுது. வேற பின்ன என்ன சினுங்கிற புண்ணு. அண்ணன் வந்திருக்கேன்டா அப்படின்ற மாதிரி தான் நீ இருக்க. போ. சௌமியா நம்ம லவ் முடிச்சிடலாம் சௌமியா. இனிமே எனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. எண்ட் ஆஃப் இது எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி. எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. இதுக்கு மேலே வந்து மெரினா காதல் ஃபினிஷ் பண்ணோம். கைஸ் இவ்வளோ நாளாக வந்து மெரினா கால் பார்த்து சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்யூ. இப்போ வந்து என்னன்னா வந்து இறுதியாக வந்து முடிவுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த எபிசோட இதோட நாங்கள் வந்து கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணிக்க போறோம். ஏன்னா வந்து ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி டெய்லி எங்களுக்காக வெயிட் பண்ணி வாட்ச் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து
இது வந்து நிறுத்துறதுக்கான காரணம் என்னன்னா வந்து எங்களால் வந்து லவ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களாலையும் முடியல, என்னாலையும் முடியல அப்படிங்கிறதான். ஸோ இதை நம்ம வந்து எபிசோடு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். No, God, please, no, no, no. ஸோ முக்கியமாக வந்து மெரினா காதலுக்காகவே நிறைய fans இருக்காங்க. So, ரொம்ப ரொம்ப thank you. சௌமியாவோட அந்த கண்ணுக்காகவே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஸோ அதுக்காக தான் சௌமியாவை நேரடியாக உங்களை இன்னைக்கு பேச போகிறாங்க. ஃபேன்ஸை பற்றி எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியாது. அதெல்லாம் சொல்லு, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க பாரு, எனக்கு தெரியாது, சொல்லு. சிரிச்சாக்க வேலைக்கு ஆகுது பாருங்க தலைவா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ எனக்காக வந்து நிறைய பேர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். என்ன எப்படி வேணால் கமெண்ட் பண்ணிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஸோ எனக்குன்ட்டு நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ என்னை வாட்ச் பண்ணதுக்கு. மெரினா காதல்ன்ட்டு நிறைய பேர் பைத்தியமாக சுற்றிட்டுருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் இதை முடிக்க போகிறோம். ரொம்ப தேங்க்யூ எங்களை வாட்ச் பண்ணதுக்கு. நாங்கள் இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இதை முடிக்க மாட்டோம், வேறு கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சௌமியா சர்மேஷ் vlog ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடாது, ஒரு பயங்கர ஃபன்னாக, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக, ஒரு குக்கிங் வேறு மாதிரி ஒரு நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம். டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த நம்ம எபிசோட நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து இவ்வளோ நாள் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்னிலேருந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கண்டென்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்காக தான். ஸோ மக்களாகிய நீங்கள் அந்த மெரினா காதலுக்காக நிறைய வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் தான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நிறைய ஃபன்னான கண்டென்ட் சௌமியா உங்களுக்காக கண்டிப்பாக என்றென்றும் நாகை 360ல் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ.